ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஸ்ரீ வானாச்சலமாமுனியே நமஹ. ஸ்ரீசைலபாத்திரம் தீபக்தியாதி குணாநவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ரம்யஜா மாத்ரி யோகீந்திர பாதிரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் வதே. தேவஸ்ய மகிஷீம் திவ்யாம் ஆதோ கோதாம் உபாஸ்மஹே யன்மௌலி மாலிகாம் பிரீத்யா ஸ்வீகரோதி ஸ்வயம் பிரபு என்று அந்த சூடிக்களைந்த மாலையை சர்வேஸ்வரனோ வகுப்பு ஏற்றுக்கொள்கிறானோ அந்த விஷ்ணுவின் திவ்ய மகிழ்ச்சியான அத்தகைய கோதையை முதலில் உபாசிக்கிறோம் என்பது ஆண்டாள் நாச்சியரை பற்றிய ஒரு ஸ்துதி. ஆக எப்படி தாழ்வன்னில்லா அரங்கர் மௌனி சூழ்கின்ற மாலை சூடிக் குலைத்தவள் தொல்லருளால் இந்த திருப்பாவையின் சாரார்த்தத்தை சுவாமி அரியமணவாள பெருமாள் நாயனாரின் 6000 படி வகையிலாக பல நுட்பமான கருத்துக்களை நாம் அனுபவிக்க பிராப்தமானோம். நுட்பமான கருத்து மற்ற ஆச்சாரியர்கள் சொல்லலையான்னா பல ஆச்சாரியர்கள் உபன்யாசங்களிலும் காலக்ஷேபங்களும் பல முறை சொல்லி இருக்கலாம். அதை தவிர ஈட்டிலேயே பல வாக்கியங்களின் பல பிரமாணங்கள் எல்லாம் உதாரணமா ஸ்ரீராமாயண பிரமாணங்கள் பல இடத்து எடுத்திருக்கா. அந்த ஈட்டை வள்ளல் வடக்கு திருவேதி பிள்ளை பட்டோலை படுத்துகிறார். அது ராத்திரியில கண் விழித்து பரம காருணிகரான சுவாமி புல்லவாச்சாரியம் அவர் திருத்தம்பியரான சுவாமி நாயனாரும் அது ராத்திரி பூரா அதை அபியசித்தார்கள்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பாவைர 3000 படி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானங்கள் இருக்கவே இருக்கு. இதெல்லாம் அதிகரித்துக் கொண்டு அதற்கு அனுசரணையாக அதற்கு மேலும் விளக்கங்களாகவும் அல்லது இன்னும் பிரமாணங்களும் உதாரணங்களும் கோட்பாடுகளும் ஐதீகங்களும் கொடுத்திருக்கிறார் நாயனார். அதனால் உள்ளங்கை நெறி போல நம்மவர்களுக்கும் புரியும்படி சுவாமி நாயனார். அதனால்தான் ஆச்சாரிய ஹிருதயம்னே இவருடைய கிரந்தத்துக்கு பேர். அந்த ஆழ்வார்களின் திருவுள்ளத்தின் கருத்தை தெளிந்த நீரோடை போல நமக்கு கொடுத்திருக்க வல்லர்கள். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் என்ற பாசுரத்துல உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள்னு இவர்கள் புழக்கடையில் போனாளா இல்லையே. 3000 படியில உங்கள் புழைக்கடைன்ற வாக்கியத்திலே செங்கநீர் அளந்த ஆம்பல் மட்டிக்கும்படி போது விடிந்தது. நீங்கள் வயலில் போனீங்களோ புழைக்கடை தோட்டத்து வாவியில் செங்கநீர் அளந்த ஆம்பல் மட்டித்தன என்ன? அங்க இருக்கிற பங்கியை தான் இதை மேலும் விவரிக்கிறார் நாயனார். தாங்கள் புறம்பே உள்ள புகழப் பெறாத நிற்கிறவர்கள் இவள் புழைக்கடையில் அலர்ந்தவை அறியும்படியான். அதாவது இவளுடைய இந்த உங்கள் புழைக்கடைன்ற பாசுரத்தில் எழுப்படும் பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளையுடைய புழைக்கடையிலே ஆம்பல்கள் அலர்ந்தன, புஷ்பம் மலர்ந்ததுன்னா கார்த்தாலாயிரத்துக்கு அடையாளம். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இவா பின்னாடி அப்போ நான் புழக்கடைக்கப்போ நான் வாசல் இருந்தானே அழைக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை சுவாமி நாயனார் கேட்டு அற்புதமான பதில் அளிக்கிறார். தாங்கள் புறம்பே உள்ள புகழப்பெறாது நிற்கிறவர்கள் இவள் புழைக்கடையில் அலர்ந்தவை அறியும்படியின். இவளோட புழைக்கடையில புஷ்பம் மலர்ந்துன்னு எப்படி தெரியும்? என்னில் புறன்புள்ள அளவுன மொட்டி பனவாயும் படியை கண்டு அனுமித்து சொல்லுகிறார்கள். அதாவது வாசல்ல வயல்ல வழியெல்லாம் பார்த்துனோரா அங்க இருக்க புஷ்பம்லாம் மலர்ந்திருக்கு. ஆக இங்க இருக்க புஷ்பம் மலர்ந்ததனால் இவருடைய புழைக்கடை தோட்டத்து புஷ்பம் மலர்ந்தன என்று அனுமித்து சொல்லுகிறார்கள். நம்ம சம்பிரதாயத்துல 3 விதமான பிரமாணங்கள் உண்டு. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்ன. அதுல சப்தத்துக்கு உட்பட இந்த 2 பிரமாணங்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று பல இடத்துல தெரிவிக்கிறார்கள். ஸ்ரீவத்னபூஷணத்த முதல் சூத்திரத்திலே தான் வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணத்தாலே என்ற அந்த சூத்திரத்திலே இது ரொம்ப அஷ்டவிதமான பிரமாணங்கள் உண்டு. நம்ம சம்பிரதாயத்தில் 3 விதமான பிரமாணங்கள்.
அது அனுமானம்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்து அதை வைத்துக் கொண்டு இன்ஃபர் பண்றது. அப்படி மற்ற எல்லா இடத்தையும் புஷ்பங்கள் கலந்திருக்கின்றன, அதை வைத்து அனுமித்து சொல்லுகிறார்கள். சரி, உங்கள் புழைக்கடின் பிரித்து சொல்லலாமா? அதாவது சுவாமி நம்மாழ்வார் வீடு மின்முத்தம்னு முதல் திருவாழ்மை முதல் 10 2ஆம் திருவாழ்மையிலே நீர் நம்பது எண்ணிவை வேறு முதல் மாய்த்துன்னு அகங்கார மமகாரங்கள், என்னது என்னுடையது நான் என்னுடையது என்ற அந்த அகங்கார மமகாரங்கள் ஆத்மாக்கு தியாஜ்யம், ஆத்மாக்கு ரொம்ப சொரூப விருத்தம். என்ன அவர் தன் வாயாலையும் சொல்வது கூசிக்கொண்டு நீர் நுமது என்னார், நான் எனதுன்னு சொல்லல ஆழ்வார். நான் எனதை வேறு முதல் மாய்த்துன்னு சொல்லாமல் நீர் நுமது என்ன சொன்னார். அப்படி இந்த அகங்காரம் அசக்கியமானது என்ன, அது மட்டும் இல்ல, யானே எந்தனதே என்னிருந்தேன் அப்படி சொன்ன இங்க உங்கள் புழைக்கடைன்னு அகங்கார தோற்ற சொல்லலாமா, மமகாரம் தோற்ற சொல்லலாமா, இவருடையது எங்களுடையது என்றும்படி அந்த ஒரு கேள்வியை கேட்டு முதல்ல ஒரு வியாக்கியானம் சொல்ல எழுந்திரா இன்னாப்பால்னு இவர் எழுந்துக்கல, நீங்கள்லாம் பெரிய மனுஷா உங்கள் என்ன அப்படி தெரிவிச்சா முதல்ல சர்காஸ்டிக்கா. ஆனா இன்னும் சம்பிரதாய ரீதியா போகும்போது யானே எந்தனதே என்று அகங்காரமா சொன்ன இடங்கள் இந்த மாதிரி வேறு ஆழ்வார்கள் அகங்காரம், இவர் தான் அருளி செயல், எங்க பார்த்தாலும் அருளி செயல் இருந்தான மேற்கோள் எடுப்பார். யானே எந்தனதே என்றிருந்தேன் நீர் நுமது நிவை, நீர் நுமதேன்னு சொன்ன ஆழ்வார் தான் யானே எந்தனதே என்றிருந்தேன் அகங்காரமாகவும் தியாஜமாகவும் உணர்ந்தவர்கள். உங்கள் என்று விருத்தமன்னோ என்னில் உடனே அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். அகங்காரங்கள் விருத்தம் தான், அது அது லௌகிக விஷயமாவோ தேகத்துக்கு சம்பந்தம் இருந்த விஷயமாவோ வந்த அகங்காரம் தியாஜமானது. தேகாத்மானித்தால் வரும் அகங்காரம், தேகமே ஆத்மா, அதை அபிமானித்தால் வரும் அந்த அகங்காரம் மமகாரம் தியாஜமானது, அது விடத்தக்கது. பகவத் சம்பந்தத்தால் வருவது உத்தேசியம், அதனால பகவத் சம்பந்தத்தால் ஒரு அகங்காரம் உத்தேசியம். சாத்விக அகங்காரம் காரணம் பல இடத்துல சொல்லியிருக்கான். சாத்விக அகங்காரம் மற்றவாழ்கிட்ட ஜெலஸ், அதாவது என்வி பொறாம கொள்ள வைக்காது, இன்னும் ஸ்லாகியமாக உகப்பு தோற்றம் இருக்கும். பகவத் சம்பந்தம் ஒருத்தருக்கு இருக்குன்னா ரொம்ப பெருமை, எல்லோரும் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் அது. அதனால பகவத் சம்பந்தத்தால் வருவது உத்தேசம் என்னும் இடத்தை அபிமான தொங்கன் திருப்பலாண்டிலே கடைசியில பாக்குறோம். அபிமான தொங்கன் செல்வனை போல ஸ்பஷ்டமா தெரியுது. என்னுடைய பந்தும் காலும் தந்து மின்னடை மடவார்ல என்னுடைய பந்தும் காலும் சொல்றார். அதான் பகவத் சம்பந்தத்தால் வரும் விஷயம். இவரே என்ன சொன்னார் சுவாமி நம்மாழ்வாரே, வானத்துள் மானத்துள்ளும் வரும் மண்ணுள்ளும் மண்ணின் கீழ் தானத்தும் எட்டுச்சியம் தவறாது நின்னான் தன்னை கூனல் சங்க தடக்கேவனை கொடுமாடிய வானக்கோனை கவி சொல்ல வல்லேன்னார். அதனால அப்பேற்பட்ட பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அர்ச்சாவதார் எல்லாத்தையும் கவி சொல்ல வல்லேன்னு பெருமையா தன்னை சொல்லிக் கொள்கிறார். அது மாதிரி கவி பாட வல்லேற்கு இனி மாறுண்டோன்னு சொல்ல திருமழி சேப்பிரானும் அந்த மாதிரி அம்பார் சுவாமி இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே என்று தெரிவிக்கிறார். அதனால இப்பேற்பட்ட வந்த ஆத்மா பகவத் சம்பந்தத்தால் வரும் அந்த அபிமானம் எல்லாம் கொள்ளத்தக்கது. இது காரணம், இது அசூயினால் வருவதென்று பெருமை கொள்ள வேண்டியது. நங்காயின்ற வாக்கியத்துல நங்காயினா பரிபூர்ணவள், பரிபூர்ண எந்த விஷயத்துல பரிபூர்ணை ஒருத்தர் பூர்ணை என்று சொல்வது எப்போதும் பார்க்கும்போது சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும். ஓடும் பிள்ளைகளை பார்க்கணும். எம்பெருமாடிய ஆர்ஜவ குணம்ன்றது சொல்லும் செயலும் நேர்பட செல்லும்னு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட செம்மைன்ற குணம் அது. அப்படி செம்மைன்ற குணம் சொல்லும் செயலும் ஒன்னாக இருப்பால பூர்ணன்னு சொல்றோம். அதுதான் சொல்றார், சொல்லும் செயலும் சேராதாருக்கு ஒரு பூர்த்தியும் வேணுமோ, ஞானமருட்டானவே நன்னாகவே உடையதான குரு என்ன சுவாமி மணவாள மாமனிகள் தன்னுடைய உபதேசத்தின் மாத்திரையிலே ஒரு ஆச்சாரியனுடைய
லட்சணத்தை ரொம்ப ஸ்லாகியமா பேசும்போது ஞானம் அனுஷ்டானம் ரெண்டும் ஒரு சேர இருக்க பெற்றவன் ஆச்சாரியன். அப்பேற்பட்டவரை கொண்டாடுகிறார். அது பூர்ணத்துவம். ஞானம் இருந்து அனுஷ்டானம் இல்லைன்னாலும் தியரிட்டிக்கலா போயிடும். அனுஷ்டானம் இருந்து ஞானம் இல்லைன்னா அந்த அனுஷ்டானத்துக்கு பிரமாணமே இல்லை, அது மதிப்பே இல்லாம போயிடும். ஆக ஞானம் அதற்கு தக்கவா அனுஷ்டானம் இருந்தாதான் பூர்ணத்துவம் உண்டு. அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை எல்லோரையும் முன்பே எழுப்புவேன் என்று தெரிவித்தாள். இப்ப அவளை போய் எல்லோரும் எழுப்ப வேண்டியதா போயிடுது. அதனால இவளை போய் நங்காயின்னு சொல்றதா சர்க்காஸ்டிக்கா சொல்றா, நீ போய் போறயா. அதனால இந்த சுவாமி நாயனாருடைய சர்க்காஸ்டிக் வேர்டிங்ஸும் ரொம்ப டாப்பா இருக்கு. பரிகாசம் பண்றான். எனக்கு உங்களை வழி என்ன இருந்தோ எல்லாம் கண்டேன், பார்த்தோம் இல்ல, உங்களை வழியே எங்களுக்கு உண்டா, நீங்க இல்லாம நான் இருக்க முடியுமா என்ன அப்படி சொன்னாள். நான் கண்டோம், இதை என்ன இருந்ததெல்லாம் கண்டோம், நாங்க பார்த்தோமே எல்லாம் அப்படின்னு ரொம்ப சர்க்காஸ்டிக்கா தெரிவிக்கிறா. சொல்லும் செயலும் சேராதாருக்கு ஒரு பூர்த்தியும் வேணுமோ, இரண்டும் சேர்ந்த விடத்திலே என்னோ பூர்த்தி உள்ளது. தான் பார்த்தோம். ஞானம் அனுஷ்டானம் ரெண்டும் இருந்தாதான் பூர்த்தி இருக்கும். உன்னை போய் நங்காயின்னு சொன்னா பார் என்ன. அதாவது அப்ப இவ நங்காயின்னு சொல்றாள் என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் தருகிறார் நாயனார். ரொம்ப அற்புதமான விளக்கம். ஆதித்யர்கள் பக்கம் ஔபாச்சரமாக சொல்லும் பகவத் சப்தம் போலே என்னோ. ஆதித்யர்கள் போனா சூரிய பகவான் சொல்றோம், சனீஸ்வர பகவான் சொல்றோம். உண்மையா பகவான் அவள்லாம் பகவான் தான். இந்த 6 குணங்கள் இருக்கணும். ஞானம், சக்தி, வீரியம், தேஜஸ் போன்ற 6 குணங்கள் இருக்கவன் தான் பகவான். பகவத் சப்தத்துக்கு வாட்சியனானவன். அப்போ இந்த சூரியன் பத்தி சூரிய பகவான் இல்ல சனி பகவான், குரு பகவான்லாம் சொல்றான். எல்லாம் உபச்சாரமான வார்த்தைகள். ஒரு வார்த்தைக்காக சொல்றதே வழிய உள்ள போய் ஆராய்ந்து பார்த்தால் பகவானாவே இருக்க மாட்டான். அது மாதிரி இங்க நங்காயின்னு சொல்றது ஒரு உபச்சார வார்த்தையை வழிய இவளுக்கு சொல்லும் செயலும் ஒன்றாக இல்லை. ஒரு காலம் பிரிகிலேன் எண்ணத்துக்கு பொருள் இதுவோ, ஒரு காலம் பிரிய மாட்டேன் அடியார்களைன்னு சொன்னான். ஆனா தாய் எழுப்புறேன்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து எழுப்பும்படி விடிந்துதான் கேட்டு இருக்கா என்று ரொம்ப அற்புதமாக இந்த நங்காய் என்ற வாக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார். அதுக்கு மேல சங்கொடு சக்கரம் ஏழும் தடக்கையன் என்றதுக்கு சுவாமி நாயனார் ஆழியிடம் பொன்னார் சாங்கமுடைய அடிகளை அங்கேயே அவரே 3000 படியில தெரிவிக்கிறார். ஆழியிடம் பொன்னார் சாங்கமுடைய அடிகளை என்று அந்த திருவாழி ஆழ்வான் என்ன, சார்ங்கம் என்ன, இப்பேற்பட்ட எம்பெருமானை நான் பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். பிற எம்பெருமானை வர்ணிக்கும் போது இன்னார அறியன், ஆனா எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு, இன்னாரன் அறியன்றார். சுவாமி நம்மாழ்வாரும் எம்பெருமான ஆசைப்படும் போது கூறாராழி வெஞ்சங்கேந்தி வாராய், நீராய் நடுநாய் தீயாய் காலாய் நடுவானேன்னு எல்லா இடத்துலயும் எம்பெருமான். முன்னாடியே பார்த்தோம் ஜீவத்வாரா என்று அச்சித்தன்ன சித்தன்ன அதில் அனுப்பிரவேசித்து அவற்றுக்கு ஆதாரமாய் உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிறான் எம்பெருமான் வியாபகமாக. அப்படி இருக்கிறதுனால்தான் இந்த எல்லா விஷயமும் இயங்கிறது. அதுக்கு உருவும் பேரும் இருக்கு என்னெல்லாம் பார்த்தோம். அப்படி ஆனா அப்ப எல்லா இடத்தையும் இருந்தாலும் அசாதாரண சின்னமான அசாதாரண உருவமான கூறாராழி வெண்சங்காந்தி வர வேண்டும், அதை நான் ஆசைப்பட்டு பார்க்க வேண்டும் என்று பாதிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அந்த மாதிரி இவ்வளவு சங்கோட சக்கரமேந்தும் தலக்கையன் என்ன ஆசைப்படுறான்னு பார்க்கிறோம். அதுல பங்கைய கண்ணான்னு பார்க்கும்போது உடனே ஒரு கேள்வி வருது. என்ன சுவாமி, கிருஷ்ணனுக்கு சங்கட சக்கரம் இருக்குமா? வேலை பரத்துவத்துக்கு உண்டு, சரி, அது அசாதாரண அந்த திவ்யாபரணங்களோ திவ்ய பூஷணங்களோட பெருமான எழுந்தருள் வேணும்னு ஆசைப்பட்டார் சுவாமி நம்மாழ்வார்னு பார்த்தோம். ஆனா இவர்கள் ஆசைப்படுவதோ கண்ணனை. அப்படி பங்கைய கண்ணன் என்று சங்கட சக்கரம் பங்கைய கண்ணனும் அவனை பங்கைய கண்ணனா ஜெதந்தே பொண்டரீகாட்சம்னு உன்னுடைய பரத்துவத்துக்கு நாங்கள் தோற்றே போனோம்
அவனை துதிப்பாடுவது. புண்டரீக ஆட்சம் ஏவம் அக்ஷனின்னு தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை என்று அந்த புண்டரீக ஆட்சம் எம்பெருமானுடைய பரத்துவத்தை அது விளக்கும், பிரதிபலிக்கும்னு பார்க்கிறோம். சரி, அது சரி, எம்பெருமானுடைய பரத்துவத்தை பிரதிபலிக்கும். அந்த செந்தாமரை கண்ணுக்கு நாம் தோற்றோம் ஜிதந்தே என்று சொல்லி அதெல்லாம் ரைட். அந்த கண்கள் தூதுசை கண்கள் கொண்டு பேசும்னு அந்த கண்களாலே நம்மை வாவென்று அழைக்கும், தூதுசை கண்ணன்னு ஈர்க்கும். அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இங்க யார நம்ம ஆசிரியக்க போறோம்? கண்ணனை ஆசிரியக்க போறோம். கண்ணனுக்கு என்ன 4 தோள்கள் உண்டா, சங்கொடு சக்கரம் உண்டான்னு ஒரு கேள்வி வருது. கிருஷ்ணன் கையில் ஆழ்வார்கள் உண்டோ என்னில்? உடனே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். எப்பொழுதும் உண்டு, எப்பொழுதும் உண்டு. ஆண்களுக்கு தோற்றாது, பெண்களுக்கு தோற்றாது. அதாவது யார் அவனை உகக்கிறாளோ, ரொம்ப உகந்திருக்கா சில பேர், உபசம்மரா என்று உகவாதாருக்கு கூசுகிறே. அதாவது எம்பெருமான் திருவவதரிக்கும் போதே சங்கொடு சக்கரத்தும் தான் திருவவதரிக்கிறான். பெற்றோர்கள் உடனே இந்த கம்சன் எங்கேயான பார்த்து தீங்கிழைப்பானோ என்று அஞ்சி நடுங்கி அதை மறைத்துக்கொள் என்று விண்ணப்பிக்க அவனை மறைத்துக் கொள்கிறான். அதனால்தான் ஆச்சாரியர்கள் ஒரு விஷயத்தை சொல்வா, கண்ணன் பிறந்த உடனே தாய் தந்தையர் அவர்கள் வார்த்தையை அனுவர்த்தித்தான். ராமர் பிற்காலத்துல கொஞ்சம் வருஷங்கள் கழித்துதான், 16 வருஷமோ ஏதோ, காட்டுக்கு போன உடனே அதை அனுசந்தித்து அந்த வார்த்தையை அனுசந்தித்தான்னு பார்க்கணும். ஆக கிருஷ்ணருக்கு கையிற்கு உபசம்மரா என்று உண்டு. ராமருக்கும் சில இடத்துல உண்டு. மண்டோதரி இவர் திருவடிக்கும் மண்டோதரியெல்லாம் அவனுடைய சங்க சக்கர கதாதரா என்று மண்டோதரியும் அவனை பார்த்து அவனுடைய சங்க சக்கரங்களை பார்த்து ஆசைப்பட்டு அதை பத்தி பேசினான். இங்க கிருஷ்ண சரித்திரத்திலேயே பார்க்கிறோம், அக்ரூரருக்கும் சங்க சக்கரத்தோட யமுனை நதி உள்ளே அவருக்கு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான்னு பார்க்கிறோம். இதுல என்ன தெரிகிறது? எம்பெருமான் தனக்கு வேண்டிய வாழ்க்கை காட்டுறான். கையினால் சுரிசங்க நலாழியர்னு பிள்ளைவரங்காவது ஆசனுக்கு காட்டினார் எம்பெருமான் அவருக்கும் காட்டினது எம்பெருமானார், பார்த்தது பிள்ளைவரங்காவில் தாசர், எம்பெருமான் காட்டினான் கண்ணை. அந்த மாதிரி கை 4 திவிஜமா சதுர்புஜமான்னு பார்க்கும்போது திருப்பாணாழ்வாருக்கு காட்டினான் கையினால் சுரிசங்கனராடியர்னு. இங்கேயே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை எடுக்கிறார். கண்ணன் நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவே கைத்தலங்கள் வந்து காணீரேன்னு ரொம்ப ஆப்டான பாசம். இதெல்லாம் எவ்வளவு சேவிச்சாலும் இந்த இடத்துக்கு, இந்த பிரகரணத்துக்கு சேர உதாரிப்பது ரொம்ப அற்புதம். அதாவது சீதக்கடலுள் அமுதன்ன தேவக்கின்ற அந்த பெரியாழ்வார் திருமணி பாசுரத்துல நெய்த்தலை நேமியும் சங்கம் நிலாவிய என்று 12வது பாசுரம், 21 பாசுரம் அதுல. அப்போ நேவியும் சங்கும் கைத்தலங்கத்திலே யசோதை பிராட்டியான ஆழ்வாருக்கு, யசோதை பாவத்தில் பாடும் ஆழ்வாருக்கு எம்பெருமான் சங்கோடு சக்கரத்துடன் காட்சி அளித்தான்னு பார்க்கிறோம். என்று யசோதை பிராட்டி தாளாட்டுகையிலே இவர்களுக்கு தோற்றத்தட்டு. அதனால யசோதா பிராட்டிக்கு தெரிஞ்சிருக்கு, அக்ரூர் தெரிஞ்சிருக்கு, தேவகி வசுதேவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகினால உகந்தவர்களுக்கு தெரியும். ஏன் தேவகி வசுதேவர் மறைக்க சொன்னார்கள்? உகவாதார் கண்ணில் பட்டா அது ஆபத்து வந்துருமோன்னு பரிவினால். அதனால உபசம்ஹாரான் மறைத்துக் கொள்ள சொன்னார்கள். ஆகினால உகந்தவர்களுக்கு எம்பெருமான் சங்கொடு சக்கரம் என்றும் தடக்கையினாக தெரிவதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அதுல ஒன்றும் தட்டில்லையே என்ன. அதாவது சுவாமி நாயனாருடைய சைலி பாரம், சங்கொடு சக்கரத்தை விளக்கி சங்கொடு சக்கரம் கண்ணனுக்கு உண்டோ என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு விளக்கம் தரும் இந்த அருளி செயல் கொண்டே அதற்கு விளக்கம் தரும் அழகே தனி. அத போல சொல்லவும் செயலும் சேராதாருக்கு ஒரு பூர்த்தி வேணுமோ என்று நங்காயன்னு தெரிவித்த அந்த சர்க்காஸ்டிக்காக சொல்லும் அந்த சைலியும்
இந்த உங்கள் எங்கள்னு சொல்லும் போது அகங்காரம் மமகாரம் தியாஜ்யம் என்றோம். எப்படி அகங்காரம் மமகாரத்தின் உங்கள் எங்கள்னு உங்கள் பழைக்கடன் சொல்லலாம் என்ன அந்த விஷயத்தையும் ஆராய்ந்து சாத்விக அகங்காரத்தை சற்றே விளக்கி அருள்கிறார் சுவாமி நாயனார். சுவாமி அழிபணவார பர்மா நாயனார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.